பாமகவின் தலைவர் பதவியிலிருந்து அன்புமணி ராமதாஸை அதிரடியாக நீக்கி ராமதாஸ் உத்தரவிட்டிருந்தார். பாமகவில் வீசும் இந்த புதிய புயல் குறித்து பொதுமக்கள் என்ன நினைக்கிறார்கள் பார்ப்போம். இதுக்கு என்ன காரணம்னு கேட்டால், அப்பாவும் மகனும் கூட கருத்து வேறுபாடுகள் தான். அப்பா சொல்கிறத பையன் கேட்குறதில்ல, பையன் சொல்கிறத அப்பா கேட்குறதில்ல. ரெண்டு பேருடைய கருத்து வேறுபாடால் பார்த்திங்கன்னா கட்சி மீண்டும் வளர்ந்து போகிறது சிரமமாகும். இது கட்சிக்கான வளர்ச்சி இல்லை. ரெண்டு பேரும் ஒருங்கிணைச்சமாக மட்டும்தான் கட்சியுடைய வளர்ச்சி பெற முடியும். பிஜேபி பிடியிலிருந்து நம்ம எப்படி தப்புவதுன்றதுக்காகவும், நம்ம பிஜேபியுடைய கூட்டணி வைத்தால் நம்ம கட்சி அழிவுப்பாதைக்கு சென்றுவிடும், நம்ம வீழ்ச்சி சண்டை செல்வன்ற காரணத்துக்காகவும் இவங்களுக்குள்ள ஒரு நாடக அரசியல் ஏற்படுத்தி வருகிறார்கள். இவர்களிடத்திலே பிரிவினவாதம் ஏற்படாமல் ஒற்றுமையாக இருந்தால் மத்தியிலே ஆட்சி செய்து கொண்டிருக்கிற ஒன்றிய அரசு அவர்களிடத்திலே இருக்கிற மதவாத அந்த போக்கை தமிழகத்திலே விதைக்க இவருடைய போக்கு அமைந்துவிடக்கூடாது. சார், அதெல்லாம் அவர் எப்பயுமே ட்ராமா தான் சார் போடுவார், வேற எதுவுமே இல்லை சார். ஏன் இதுக்கு உதாரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய குடும்பத்தை சார்ந்தவங்க யார் வந்தாலும் ஜாட்டியில் அடிக்கணும்னு சொல்லி அவரே தான் சொன்னார். இப்போ அவங்க மகன் வந்தார், அதனால இதெல்லாம் ட்ராமா தான் சார். அலாவுதீன் நாட்டை காப்பாற்ற போராடும் சாமானிய இளைஞனின் சுவாரஸ்ய கதை தினமும் இரவு 8 மணிக்கு.